friends. Hi friends. Hi friends. Hi. என் ஊர் தவிர்த்து பக்கத்து ஊர் போக தெரியாத ஒரு பையனும் அவ வீட்டுக்கு எப்படி போக தெரியாத அவ வீட்டுக்கு எப்படி போகணும்னே தெரியாத ஒரு பொண்ணும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போறோம் குஜராத். இது ஃப்ரெண்ட் ஹாய் காட்டுங்க. ஹாய் காட்டுடா. ஏய் எங்க ட்ரிப்பை ஸ்பான்சர் பண்ணுங்க. புடே ஹாய் காட்டுறா. ஏய் ஸ்டோரேஜ் கம்மியா இருக்குடா. ஹாய் காட்டுறா. கட் பண்றேன். ஓகே. டானி அவர்களுக்கு ஸ்பான்சர் நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் மானஸ் அபார்ட்மெண்ட். நாங்கள் மும்பையில் நாங்கள் வந்து ஆக்சுவலாக மும்பையில் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணுறோம். நான் வந்து மாஸ்டர் ஷெஃப் தமிழில் வேலை செய்கிறோம். நான் வந்து அசோசியேட் டைரக்டர், இவங்க வந்து சீனியர் ப்ரொடியூசர், இவர் தான் வந்து கண்டஸ்டன்ட் மேனேஜர். ஸோ நாங்கள் வந்து மும்பை ஃபர்ஸ்ட் டைம் வந்து முடிஞ்சிச்சு. நாங்கள் இப்போ எங்களோட பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ போகிறதுக்கு ரெடி ஆகி கேபுக்காக தெரியல, அதுக்கு மேலே பேச தெரியாது. கேபுக்காக போனது உனக்கு இறங்காது. இங்கேருந்து அங்கே வருதுங்க. யாருன்னா தமிழ் ஆளுங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் சோறு மட்டும் போட்டு அனுப்பும். ஏன்னா இது கையில் காசு இல்லை. நாங்கள் இப்போ கேபுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். லக்கேஜ் ஏதோ பின்னாடி எல்லாம் இருக்குது. முக்கியமான விஷயம், இவன் எங்கள் கூட வர்றான்னா அவங்க ஆள் வந்து சென்னை வருது, அதனால வந்து இவன் என் கூட வரல. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களான்னு இன்னும் அவனுக்கு யூடியூப்பை ஓப்பன் பண்ணல, இன்னும் எதுவுமே பண்ணல. நண்பர்களே, அவன் கொஞ்ச நேரம் தான் வருவான். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக நம்ம மட்டும் பேசலாம். ஆமாம், காருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கேபுக்கு. இதுதான் எங்கள் லக்கேஜ். பிளாக் பேக் நீங்கள் தான் பார்த்து போயிடுங்க. பிளாக் பேக் அண்ட் தட் ஒன் பேக். கேப் வந்துட்டு இருக்கு. கேப் வந்ததுக்கப்புறம் guys do support Rahul please. He's a very good guy and கல்யாணமா and very good guy. Please support his YouTube channel and please do subscribe. சொல்லுங்க. இந்த டானி இருக்கானே ரொம்ப பெரிய கிரிமினல். எவ்வளவு பெரிய கிரிமினல்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எவ்வளவு ஓவரா பண்ணுவது தெரியுமா? பாய். இது Happy and safe journey. ஐயோ ஹீரோனா, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இந்த ட்ரிப் போகிறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? அது கஷ்டமா இல்லை, பயமா இருக்கு. ஒன்று விலகாதது, இன்னொன்று என் நண்பன் அறிவில்லாதவன். அவனுக்கு அவங்க வீட்டில் இருந்து தயிர் பாக்கெட்டு கூட வாங்க தெரியாது. அவனுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாளோ ஆண்டவரே. நண்பர்களே, திருமழிசை என்ற ஒரு ஊரிலிருந்து திருமழிசை என்ற ஊரிலிருந்து மும்பை வரைக்கும் நான் இவனை அழைத்து வந்துகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். ஐ மீன் கேப் வந்துச்சு, நாங்கள் ஏற போகிறோம். இதுதான் தேவியண்ணா. இவர் வந்து தெலுங்கு மாஸ்டர் ஷெஃப் ரியாலிட்டி இது வரல. தேவனா வில் மிஸ் யூ மும்பை. ஹாய் ஃப்ரம் மும்பை. காசு கிடையாது. மிஸ்டர் ராகுல் வந்து லக்கேஜில் எடுத்து வச்சு போகிறதுக்கு காசு கிடையாது, மொழி தெரியாது. அங்கே சப்பாத்தி தான் கிடையாது. ஆனால் நாங்கள் போய் வெற்றிகரமாக எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நாங்கள் ஒரு ஹிந்தி ஊருக்கு போகிறோம். ஹிந்தியும் இல்லை, அங்கே வேற ஏதோ ஒரு பாஷா. அடுத்து எப்போ உங்களை இந்த விலாகில் நீங்கள் வேணாம் இல்லை சொல்லுங்க. நீங்கள் உயிரோட வந்தீங்கன்னா நம்ம ஓகே பாய். நாங்கள் இப்போ பேண்ட்ரா ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கோம். பாருங்க, குஜராத் we are coming for you. இப்போ என்னன்னா, நாங்கள் போகிற ட்ரெயின் வந்துட்டு கட்ச் எக்ஸ்பிரஸ், அங்கே தான் நாங்கள் போகிறோம். கட்ச். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரெயின் கண்டுபிடிச்சோம் நம்ம பிளாட்ஃபார்ம். ஓகே, நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். இதுதான் கட்ச் எக்ஸ்பிரஸ். ஓகே, போதுவா, ஸ்டோரேஜில் வா. S3 தான் நம்ம கம்பார்ட்மெண்ட்டு. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஆக்சுவலி லக்கேஜ் எல்லாம் உள்ளே கொண்டு வச்சாச்சு. ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்கோம். இப்போ உள்ளே போனால் அது இருக்குமா இல்லையான்னு தெரில. எஸ், இதுதான் நம்ம கம்பார்ட்மெண்ட். ஓகே, பாய் பாய். நீ உனக்கு ட்ரெயினில் போகிறது பிடிக்குமா? பிடிக்காது. ஹாய் பையா. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஹிந்தியில் ஏதாவது பேச வரட்ட? ஹிந்தி தமிழ்நாடு எப்படி இருக்கு? ஒரு மைக் இல்லாதது எவ்வளோ ஒரு பெரிய. ஆமாம், ஒரு vloggerக்கு முக்கியமான தேவை மைக். ஸோ அந்த மைக் எங்ககிட்ட இல்லை. காலையில் 10 மணிக்கு தான் யோசிச்சோம். 12 மணிக்கு அங்கே போய் கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் கிடைக்கல. எல்லாமே லாஸ்ட் மினிட் தான். அதுதான் அவங்களோட என்ன பண்ணுறது. சும்மா ஒரே ஷாட்டில் இருக்கக்கூடாது. அப்படியே போனோம். அவர் வந்து நாளையின் இயக்குனர்
அவர் வந்து அப்படி ஷார்ட்லாம் வைப்பார். நீங்கள் இப்போ சாகிறதுக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலி எனக்கு ட்ரெயின் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, ட்ரெயினில் நான் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த மிடில் சீட் அப்பர் சீட் எனக்கு ஏன் தெரியாது. அது இது வரைக்கும் எனக்கு அது செட் ஆகல. அது ஏன் தெரில. நான் யூடியூப் டுட்டோரியல் கூட பார்த்துருக்கேன் எப்படி மிடில் சீட்டு அப்பர் சீட் ஏறுதுன்னா. இதுதான் மிடில் சீட், இது வந்து அப்பர் சீட். ஆமாம், தெரியும். அது எனக்கு ஏற தெரியாது. எப்பவுமே நான் லோவர் தான் எப்படியாச்சும் புக் பண்ணணும்னு. நான் என்னன்னு சொல்லிட்டா, இப்படி சுற்றமுடி ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஆமாம், கரெக்டாக எப்படின்னு தெரில, கரெக்டாக மிடில் பெர்த்து அப்பர் பெர்த் புக் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி நான் நைட்டு தூங்குறதுன்னு அதான் நான் யோசிச்சு எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ நம்ம ஒரு வீடியோவே இப்படி 2 நிமிஷம் 4 நிமிஷம் கத்தா எப்படி எடிட் பண்ணி நம்ம vlog போடுவோம். அதெல்லாம் பண்ணலாம். சரி பாய் சொல்லு. இப்போ யாராவது வருவாங்க, அவங்க இப்போ இந்த லோவர் சீட்டில் யார் உட்காடுறாங்களோ அவங்க தான் என்னோட ஏஞ்சல் சொன்னதே. அவங்ககிட்ட கேட்டு தயவு செஞ்சு ஐயா என்னை இந்த லோவர் சீட் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் எப்படியாச்சும் இதில் ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், சன்செட் பாருங்க, செம்மையாக இருக்கு. ஸோ ட்ரெயினில் ஏறிட்டோம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாரா பழைய ஃப்ரெண்டு இருந்தாங்க நம்பாதீங்க. ஏன்னு சொல்கிறேன், சுருட்ட முடி பார்த்தீங்களே ஃபஸ்ட் ஒரு வீடியோவில், அவன் தான் எங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்தான். தான் மச்சான் பத்திரமா போயிட்டு வாங்க, ஜாலியாக போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தான். நம்மளெல்லாம் நம்பவே முடியாது, எப்படிதான் போயிட்டு வருவீங்களோ அப்படின்னா ரொம்ப எங்களை பற்றி. ஆனால் ரொம்ப பொறாமப்பட்டான், என்னடா தனியாக போகிறீங்களே, என்னடா என்னை விட்டு போகிறீங்களே அப்படின்னு. அவன் பண்ண சம்பவத்தை பாருங்கள். ட்ரெயினில் ஏறியாச்சு, டிடிஆர் ட்ரெயின் டிக்கெட் கேட்டார், கொடுத்தாச்சு. அவன் பண்ண சம்பவத்தை பாருங்கள். 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் எடுறா டிக்கெட்னா 22ஆம் தேதி மே மாதம் எடுத்துட்டான். நாங்களும் கவனிக்கலை. இப்போ அவனை நம்பி ஏறணும். பார்த்தா இப்படி ஒரு தரமான சம்பவத்தை சிறப்பாக பண்ணிட்டான். டிடிஆர் எங்களை வந்து அடுத்த ஸ்டேஷனில் இறங்குங்கடா கீழே நான் ஏன்ருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே எங்களுக்கு புரியல. ஆனால் சூப்பர்ரா, சுருட்ட முடி சூப்பர். சாரி, நம்பாதீங்க. இந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு இருந்தா அவங்கள டேக் பண்ணி போங்கடா, நடா ட்ரிப்பு போகலான்னு கிளம்பி வந்தா இது ஒரு பிரச்சனை. எடுத்து வந்து 10,000 ரூபா தான். இவனுக்கு வேற இப்போ எப்படியோ ஃபைன் போடுவான். 2,000 ரூபா போயிடும், 8,000 ரூபா, அதில் 5,000 ரூபா ரூம் போயிடும், 3,000 ரூபா வச்சு என்னத்த ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு ஏறும்போதே சம்பவம். எங்கள் நண்பன், அன்பு நண்பன் டேனி புண்ணியத்தில் ஸ்லீப்பர்லேருந்து நாங்கள் இப்போது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் வாங்கியிருக்கோம். அது எது பக்கத்தில்? பாத்ரூம் பக்கத்தில் அப்படி நின்றுருக்கோம். ஏன்னா உள்ள சீட்டே இல்லை. இது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. இது தாண்டா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு. அங்கே ஒரு நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு அங்கே கூட்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ இங்கே நாளை காலையில், இப்போ டைம் 8, நாளைக்கு காலையில் 8:15, அதாவது 12 ஹவரும் நாங்கள் இப்படியே தான் நின்று தான் போவோம். என்ன பிரச்சனை, நான் படுத்துருவேன், இவ தான் போவோம். எங்கே படுத்துவேன்? இங்கே படுத்துருவியா? அதெல்லாம் நடக்காது. சொல்லு மச்சான். எல்லா புகழும் என் நண்பனுக்கே. சுற்றுமொழி டேனி வரேன்டா இரு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் நின்று தான் வந்தோம். அதாவது நான் நிக்கோ பண்ண ஒரு புண்ணியம். ஒரு கப்பல் எங்களுக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ருதி அங்கே தான் உட்காந்துட்ருக்கா. ஒரு 11:30 12 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் வேறு எங்கே சீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிடிஆர். ஸோ பார்ப்போம். கரெக்டாக டிடிஆர் வரும்போது ஷீ இஸ் ப்ரெக்னன்ட் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னோம். ஒரு போய் சொன்னோம். அவர் கன்சிடர் பண்ணி சரி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கப்புள்ஸ்க்கு ரொம்ப நல்ல மனசு. ஸோ குட் மார்னிங். நம்ம இப்போ காந்திதாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கோம். இங்கேருந்து இன்னொரு 3 ஸ்டாப்பு தான் கட்சிக்கு. ஒரு 1 ஹவரில் போய் சேர்ந்துருவோம். இப்போ இங்கே பாருங்கள், இது
ஜந்து வந்து தெரிகிறதா? நல்லா தூக்கிட்டு இருக்கான். இடம் பாடுறா வெளியில எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்க வந்தா தூக்கிட்டு இருக்கான். நேற்று நைட்டு எல்லா சம்பவத்துக்கு அப்புறம் சீட்டு எதுவும் கிடைக்கல, அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ணி நாங்கள் வந்து டிடிஆர் கிட்டலாம் பேசி எங்களுக்கு 1200 ரூபா எக்ஸ்ட்ரா 1200 ரூபா கொடுத்து 2 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து தூங்கணும். நல்ல வேலை சீட் கிடச்சிது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட் எந்திரிங்கோ ஃப்ரெண்ட். எப்படி இருந்துச்சு நைட்டு? நல்லா தூங்குனீங்களா? எந்திரிடா. என்னடா இது காலுக்கு கவர் போட்டிருக்க? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது என்னன்னு காட்ட. ஒரு ட்ராக் பேண்ட் தானே அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் குச்சி ரீச் ஆக போகிறோம். நேற்று நைட் என்னாச்சுன்னா, ஒரு டிடிஆர் வந்து இந்த மாதிரி இன்னொரு டிக்கெட் புதுசாக போட்டு 1200 ரூபா 1200 ரூபா எங்கள் நண்பனால் எங்களுக்கு மறுபடியும் செலவாயிருக்கு. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ டேனியல் ஃப்ரெண்ட். ஆமாம், அவன் கடனை ஒரு 2000 ரூபா கொடுத்தான். அதை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுக்க போகிறதில்ல. 3000 ரூபா கொடுத்தா 3500 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வச்சுருக்காங்க. உச்சி வந்து வெயில் அடிக்கும் 30 டிகிரினாங்க. காலையில் பார்த்தா கிடு நடுங்கிட்டு இருக்கேன். இவனால் தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் காலுக்கு ஒரு போர்வை இல்லை, காலுக்கு ஒரு ட்ராக் பேண்ட்டு, இது ஜர்க்கின், நல்ல வேலை ஜர்க்கின் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் எழுந்தோம், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இறங்கிடுவோம். சூப்பர் சம்பவம், ஃபஸ்ட்டு சம்பவமே ட்ரெயினில். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு. ட்ரிப்பு ஃபுல்லாக சம்பவம் தான் போல. தொடக்கமே ஆரம்பமே சூப்பர். வச்சுட்டா கைஸ், நம்ம புஜ்ஜு வந்துட்டோம். எங்கே போகிறா, என்ன யார் பார்க்க போகிறான்னு தெரில. போயின்னே இருக்கான். ஐயோ, கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடணும். ஓய், கொஞ்சம் மெதுவாக போ. ஆட்டோ பிடிப்போமா? ஸோ இந்த அண்ணன் தான் நம்மளை வந்து நம்ம தங்குற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ரூம் வந்து ஆக்சுவலி அங்கேருந்தே புக் பண்ணிட்டோம், ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி அங்கே தான் போகிறோம். நல்லா இருக்கே. சாரி, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. இது ஹிந்தியில், ஹிந்தியில் நான் படிக்க தெரியும்.